நாகம்மைக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கல. நாகம்மை இறந்துட்டா. நான் ஒரு அடிமையை இழந்ததாக நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றேன். பெண் விடுதலை பிரத்தையருக்கு அகத்துல கிடையாது, வீட்டுக்குள்ள கிடையாது, நாகம்மை கிடையாது. இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி தலையோடயே நிற்பாங்க. அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலிய பூரா அறுத்தாங்க. இவங்க பொண்டாட்டி பூரா தொங்க 20 பவுன்ல தாலி போட்டுருவாங்க. அதான் சொல்றேன், அடுத்த பொண்டாட்டி தலையோட கருப்பப்பையை அறுத்து எரி. கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவோட பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காது. ஆமா 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 எதுக்கு சனி? அந்த அம்மா அப்பதான் அறுத்து போட்டுருந்துச்சுன்னா இல்லங்க, ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க. உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயரநிதி, இளவநிதி, எட்டு நிதி, கர்மாதி நிதி, காடாதி நிதி, எந்த கர்மத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல. கர்ப்பப்பை யாரு தெரியணுமா? அறிவில் சிறந்த கருத்து என்ன? நாட்டுக்கு என்ன செஞ்சார் ஈவேரா? வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். பாரதி வந்தே மாதரம் சொல்லுவோம், என் மாநில தாயை வணங்குவோம். நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுயநிர்ணய உரிமை, தன் தீர்வு, தன்னாட்சிக்கு விதை போட்டுட்டான் பாரதி. நீ என்ன சொல்ற? தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு? தமிழ் தாய் வாழ்த்து தேவையில்லாது. தமிழ் தாயை வாழ்த்தாம மணியம்மையா வாழ்த்த முடியும்? என்ன யாரையா வாழ்த்துறது? என் தாயை தான் நான் வாழ்த்துவேன். உலகத்தமிழ் மாநாடு நடக்குதுங்க. உலகத்தமிழ் மாநாடு ஒரு முட்டாள்தனமானது, அது ஒரு தேவையில்லாதது. உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் கும்பகோணத்துல நடக்கக்கூடிய மகாமகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டவர் ஈவேரா. இவர் உனக்கு பெரியாரா? இவரை நான் வேற பிறகு ஆரணிய வாயால சொல்லணுமா? யார் இவரு? என்ன செஞ்சாரு? தமிழ் படிச்சுனா உனக்கு பிச்சை கூட கிடைக்காது. இங்கிலீஷ் படி, தாயாரை மம்மின்னு சொல்லு, தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. கவுண்டமணி அந்த காலத்துல சொல்லிட்டு போயிட்டாரு. கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் வச்சிருப்பாருங்க. அண்ணே அம்மா தாயன்னு கேட்டா போலாம் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப டாடி மம்மின்னு கூப்பிடு, உனக்கு காசு கொடுப்பாங்க. மறுநாள் செந்தில் உடையார் வராங்க, அடிச்சுட்டாங்க. இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்து அடிச்சுட்டாங்க. நீ என்ன சொன்ன? ஒருக்கா சொல்லு. மம்மி பாடி மறுக்கா சொல்லுன்னு கேட்பாரு. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசினா பிச்சை கூட கிடைக்காது உலகத்துல. இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா 7 மொழிகள் பேசுவேன். 5 மொழிகள் எழுத படிக்க பேச எனக்கு தெரியுங்க. என்னுடைய சொந்த விருப்பத்துல நான் கத்துக்கிட்டேன். இன்னும் 10 மொழி கூட கத்துக்குவேன். என் மொழியை மலம்னு சொன்னீங்கன்னா உன்னை செருப்ப கலட்டி